சிறுமிகள் வந்து பாலியல் வன்கொடுமை, கொலை பண்றது இது மாதிரி இப்போ அடிக்கடி இப்போ நடக்குது. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த சிறுமிகளுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு? நீங்க பாதுகாப்புலாம் கேட்க, சின்ன குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆண்களுக்கு பாதுகாப்புல ஒட்டுமொத்தமா என் நாட்டு குடிகளுக்கு பாதுகாப்பு, இஸ்லாமியர்களுக்கு தனி பாதுகாப்பு, கிறிஸ்தவருக்கு தனி, இந்துக்கு தனின்னு ஒட்டுமொத்தமா நாட்டையே ஒரு காவலன் போல இருந்து பாதுகாக்கிறதா நாட்டு பாதுகாப்பு தான். அதுல எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தான். என் குழந்தையெல்லாம் நான் ஆட்சியில் இருக்கும்போது நீ தொட்டுட்டு தப்பிக்க முடியாது. உனக்கு புரியுதா? நீ உன்னை மாதிரி உள்ள வச்சு 90 நாள்ல சாட்சி இல்லை அது இல்லைன்னு வெளியில வந்தெல்லாம் இல்லை. என் குழந்தைய நீ கொன்னின்னு அந்த மாதிரி வன்புணர்வு செஞ்சு அதை புதைக்கிறதுக்கு முன்னாடி உன்னை புதைச்சிட்டு தான் வந்து நான் புதைக்கவே சொல்லுவேன். 4 பேரை போட்டேன்னா நீ தொடர்ந்து உனக்கு என்ன வருமானு பாரு. எங்களுடைய ஆட்சி முறையில வந்து எங்களுடைய கொள்கை வந்து எந்த குற்றத்துக்கும் மரணம் தண்டனையாக இருக்கக்கூடாது. ஆனா இந்த குற்றத்துக்கு மரணத்தை தவிர வேற தண்டனை இல்லைங்கிறதா எங்க நிலைப்பாடு. அதனால இது கடும் சட்டங்கள் மூலமா தான் அதை ஒழுங்கு பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? இப்போ அது அரபு நாடுகள் போல, அரபு நாடுகளில் இது போல குற்றம் நிகழாது. இங்கே நமக்கு வந்து அப்படி இருக்கு. அது என்ன பண்றது சொல்லுங்க? பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு கொடுமைக்கு மட்டும் என்ன நடந்தது? இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் என்ன நடந்தது? எல்லாம் ஒரு 90 நாள், அது அதிகபட்சம் போனால் 6 மாதம் 7 மாதத்துல ஒரு ஆண்டுல வெளியில வந்துட முடியுங்கிறதுனால அது தொடர்ந்து அந்த குற்றங்கள் நிகழுது. நாட்டை வந்து நிறைய ஒரு போதை கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு நிறைந்த போதையா இருக்கு. ஒன்று திடப்போதை, திரவப்போதை, கஞ்சா, கொக்கைன்னு, அபின்னு அல்லது சாராயம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. போதையில வச்சுட்டு நீங்க சட்டம் ஒழுங்கும் பெண்கள் பாதுகாப்பு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது, திருட்டு கொலை இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது ரொம்ப வேடிக்கையானது. எல்லா குற்றவாளியும் எடுத்து பாருங்க, போதையில இருந்திருப்பான். நீங்க என்ன பாருங்க. ஏன்னா 6 வயசு குழந்தையை வன்புணர்வு செய்து கொள்ற மனநிலைங்கிறது சாதாரண மனித மனநிலை இல்லையே. அது அது எப்படி இருக்குது அது? அப்ப அது அந்த கோர சிந்தனை வந்து ரொம்ப ஆபத்தானது. இதை முற்று வைக்கல அப்படின்னா அது சரியா வராது.